பீகாருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போய் பிரச்சாரம் செய்யறார், அந்த பிரச்சாரம் எடுபடுதுன்னா இந்த நாட்டில் எடுபடும். பிகாரிகளுக்கு எதிராக டிஎம்கேவை சேர்ந்தவங்க இல்ல ஹிந்தி பேசுறவங்களுக்கு எதிராக எவ்வளவு பேசியிருக்காங்கன்ட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோவே போடுறாரு. அவங்க பீகார்காரங்களாம் இங்க வந்து மேல பீகார் மக்கள் பாதிக்கப்பட்டா தமிழ்நாட்டுல அண்ணாமலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பொது செல்வார். உங்களுக்கு தெரியாதா? வீடு இல்லாதவர், அட்ரஸ் இல்லாதவர், ஐடென்டிட்டி கார்டு இல்லாதவர், பேர் இல்லாதவர், அப்பா பேர் என்னன்னு தெரியாதவர், இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு உள்ள இருக்கும். நான் உள்ளேயே போக முடியாது, எனக்கு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன், அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது கடமைன்னு சொன்ன நீங்க கேட்கற டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கான்னு சொல்றோம். அதை செய்யணும். அப்படிதான் அதே பீகார்ல இந்தியா கூட்டணியை கட்டமைச்சிட்டீங்க. ஆனாலும் ஜெயிக்கிறதுங்கிற ஒரு இடத்துக்கு போக முடியல. கருத்து கணிப்பு பீகார்ல என்டிஏ தான் ஜெயிக்க வாய்ப்பு. இந்த போராட்டம் எதுக்கு நடந்துட்டு இருக்கு? 2 கோடி வாக்காளருடைய வாக்குரிமையை பாதுகாக்க. நீங்க யாரை வின்னோவர் பண்ணி ஜெயிக்க நினைக்கிறீங்க? மக்களை. பிஜேபி யாரை வின்னோவர் பண்ணி ஜெயிக்க நினைக்குது? தேர்தல் ஆணையத்தை. அவங்க டார்கெட் வேற, உங்க டார்கெட் வேற. மக்கள் சக்தி எங்க பின்னால இருக்குன்னா மக்களுக்கு நடக்கிற நாடகத்தை எக்ஸ்போஸ் பண்ணி ஆக்கணும். மக்கள் கேள்வி வைப்பாங்க. ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு வாக்காளர் பட்டியலையும் கையில வச்சுக்கிட்டு மக்கள் கேள்வி வைப்பாங்க. மக்கள் தங்கள் வாக்குரிமை பறிக்கப்பட்டா போராடுவாங்கிற நிலைமை ஏற்பட்டா எத்தனை பெரிய பொய்யனோ காலில் விழுந்துதான் ஆகணும். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இன்னைக்கு இந்தியா டுடே சி-வோட்டர்ஸ் கருத்து கணிப்பு வந்திருக்கு. நீங்க அதிமுக, பாஜக யார்கிட்ட அதிகமா கேட்கணுங்கிற விஷயங்கள்லாம் முன்வைக்கிறீங்க. அதே நேரத்துல பிப்ரவரி மாசம் எடுத்த கருத்து கணிப்புகள்ல 52% வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணிக்கு இருந்த ஆதரவு இப்ப 48% குறைஞ்சிருக்குங்கிற ஒரு விஷயம். ஸ்டில் ஆனா இப்ப எலெக்ஷன் நடந்தாலும் 36 தொகுதிகள்ல 39ல இந்தியா கூட்டணிக்கு தான் சாதகமா இருக்க வாய்ப்புகள் அதிகங்கிற ஒரு விஷயம். இதை எப்படி பாக்குறீங்க? இந்த கருத்து கணிப்புகள் இதனோட அரசியல் வந்து ரொம்ப பெருசு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். கருத்து கணிப்புங்கிற பேர்ல கருத்து திணிப்பு தான் நடக்குது. அது நீங்க ஜெயிக்கிறதா சொன்னாலும் அதான் உண்மை. உங்களுக்கு ஃபேவரா வந்தாலும் எங்களுக்கு ஃபேவரா வந்தாலும் நாங்க மக்களை தான் நம்புறோம். மக்கள் இதை சொல்றாங்கன்னு ஒரு கார்ப்பரேட் ஊடகம் சொல்றதை நாங்க நம்பது கிடையாது. ஏன்னா அது எதற்காக உருவாக்கப்படுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது பீகார்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற போராட்டம் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான போராட்டம் அதுதான். இந்தியா முழுவதும் வாக்குகளை, அதாவது இருக்கிற வாக்குகளை பறிச்சுட்டு போலியான வாக்காளர்களை சேர்த்து முடிவையே தவறாக அறிவிக்கிற எல்லையை நோக்கி, ஒரு சர்வாதிகார எல்லையை நோக்கி தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. இதனாலதான் மோடி ஜெயிக்கிறாரு. அதற்கான மனநிலையை உருவாக்குற இடத்துல தான் இன்னைக்கு கருத்து கணிப்புகள் இருக்கு. கருத்து கணிப்புகள் தாக்கல் பண்ணும் சார். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணாம விட்டு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பண்ணியிருக்கோம். நான் அதை தான் சொல்ல வரேன். இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் பீகார்ல போய் போராடுறாருன்னா அது பீகாரோட பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு முதலமைச்சரை பீகார் மக்கள் வரவேற்கிறார்கள், அவர்களும் கூட சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னா இந்த போராட்டம் ரொம்ப பெருசு. நாம அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஒரு 65 லட்சம் பேர் ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல உயிரோடு இருக்கிறவங்களை செத்தவங்களை அறிவிச்சிருக்காங்க, வீட்டுல இருக்கிறவங்களை இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. இது தனி. இது இல்லாம கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கான வாக்குரிமை பறிக்கப்பட போகுது. ஏன்னா இன்னொரு 1 மாசம் எல்லாரும் சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுல ஆதார் சர்டிபிகேட்டை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. யாருகிட்டயுமே இல்லாத சர்டிபிகேட் 11 பட்டியலிட்டு அதை கொடுங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி பேருடைய வாக்குரிமை இனிமேல் பறிக்கப்படும். ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? பொய் சொல்லுது. நாங்க 98% பேர்ட்ட ஆவணம் வாங்கிட்டோம். சரி, சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணம் எல்லாம் செல்லுமா? அது இனிமேல் தான் பரிசோதிக்கப்படும். உச்சநீதிமன்றத்துல போய் என்ன சொல்றாங்க? நாங்க வந்து இதை முறையாக தீர்மானித்து நாங்க வந்து இந்த வாக்குப்பட்டியலை திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, ஆர்டிஐ போட்டு இந்த உத்தரவு என்ன, இதோட வழிமுறை என்ன, எங்க முடிவெடுத்தீங்கன்னு கேட்டா கையில இல்லை. 2003ல நீங்க ஏற்கனவே பண்ண எஸ்ஐஆருக்கும் இந்த வழிமுறைக்கு என்ன மாற்றம், அதை எப்படி பண்ணீங்க, இதை எப்படி பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கான முடிவு எங்க கையில இல்லை. இப்படி சொல்றது யாரு? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் பச்சையாக பகல் பொய், அதாவது ஒரு பகல் திருட்டுன்னு சொல்லலாம், இல்ல பச்சை பகல்லையே பொய் சொல்றாங்கன்னு சொல்லலாம். தேர்தல் ஆணையம் இப்படி நடந்துக்கிறத கடந்த காலத்துல பார்த்திருக்கீங்களா? எதிர்கட்சிகளுடைய வரிசையான கேள்வியை ஊடகங்கள் போய் உறுதிப்படுத்துது. ஒரே வீட்டுல 947 பேர் இருக்காங்க, ஒரே வீட்டுல 197 பேர் இருக்காங்க. இது பொய், இது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு பேர் இருக்க முடியாது. ஆனா இதை ஊடகங்கள் போய் அந்த வீட்டை போட்டோ எடுத்து போடுது. தேர்தல் ஆணையம் எனக்கு எழுதி கொடு, எனக்கு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி கையெழுத்து போட்டு கொடுத்த சமாஜ்வாதி கட்சியுடைய புகாரை நீங்க என்ன பண்ணீங்க? இன்னும் ரிசீவ் ஆகலன்னு அதுதான் கொடுமை. அதே மாதிரி திருச்சூர்ல பாஜக ஆதரவாளர்களை எல்லாம் ஒரே தொகுதி கொண்டு போய் வாக்காளர்களா மாத்திருக்காங்க. நாங்க தான் அதை எக்ஸ்போஸ் பண்றோம், நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். விசாரணை இல்லை.
நீங்க வெறுமனே ஒரு கர்நாடகால ஒரு தொகுதிங்கிற சாம்பிளை மட்டும் வச்சு பேசக்கூடாது. இன்னைக்கு பீகார் முழுக்க போராட்டம் என்ன? 2 கோடி வாக்காளருடைய வாக்கு பறிக்கப்படுங்கிற போராட்டம். தமிழ்நாடு ஏன் அதில் போய் கலந்துக்குதுன்னா, அந்த எஸ்ஐஆருங்கிற அறிவிப்பை தேர்தல் ஆணையம் பீகாருக்காக மட்டும் வெளியிடல, இந்தியா முழுவதும் செய்வோம்னு சொல்றாங்க. அப்போ நீங்க ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுவீங்க, அதுல தமிழ்நாடு இந்தியா முழுக்க ஆதரவு இருக்கிறதா சொல்லுவீங்க, மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு இருக்கும் போல அப்படின்னு நினைப்பாங்க. நாங்க போய் வாக்களிப்போம், வாக்களிச்சது ஒண்ணு, எண்ணுனது வேற ஒண்ணா இருக்கும். சார் கருத்து ஏங்க கணிப்பு கூட சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும்? தனிநபர் உரிமை தனிநபர் உரிமைனா அப்ப நீங்க வந்து இப்ப டாக்ஸ் ஜேர்னலிஸ்டுடைய டாக்ஸ் டீடைல் எப்படி பிஜேபி வெளியிடுது? அதே தனிநபர் உரிமை தானே நீங்க உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்டு. இந்த கருத்து கணிப்பும் பீகார்ல வந்து என்டிஏக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு, இல்ல இப்ப எலெக்ஷன் நடந்தாலும் மோடிக்கான என்டிஏ கூட்டணிக்கான எண்ணிக்கை வந்து 300க்கு மேல வரும் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நிச்சயமா அது பச்சை போய்க்கிறேன்னா. ஏன்னா ஏற்கனவே நடந்த தேர்தல்ல ஒடிசா மாநிலத்துடைய மிக முக்கியமான கட்சி இல்லைங்க பிஜு பட்நாயக்குடைய கட்சி. அவர் என்ன சொன்னாரு? பதிவான வாக்குக்கும் எண்ணின வாக்குக்கும் அபரிமிதமான வித்தியாசம் இருக்கு. அவர் கொடுத்த புகார் மேல என்ன நடவடிக்கை? ஒரு மாநிலம், அதாவது ஒடிசா, பீகார், ஆந்திரா, இந்த 3 மாநிலம் கை கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து பிஜேபி ஆட்சியில கிடையாது சார். இங்க பிஜேபி அப்ப நினைச்சிருந்தா என்னமோ பண்ணிருக்க முடியுமே சார்? ஆமா முடியும், செய்வாங்க. நடிகர் விஜய் உள்ள களத்துக்கு வருவதுங்கிறதோட பிரச்சனை அதுதான். நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு பிம்பத்தை ஈஸியா கட்டமைக்க முடியும். பிம்பத்தை கட்டமைச்ச பிறகு எப்படி கற்பனையில பேசுற மாதிரி இருக்கு. கற்பனை இல்ல, விஜய் உள்ள வரதுக்கு பின்னணியிலயும் வந்து செஞ்சுட்டாங்க. நான் வந்து விஜயோடைய கருத்து என்ன, விஜயோட நோக்கம் என்னெல்லாம் நான் சொல்லல. உதாரணத்துக்கு கமலஹாசன் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியில தான் இருக்காரு. அவர் கோவை தெற்கு தொகுதியில் நின்னார். அவர் ஜெயிப்பாரு தோப்பாருங்கிறத எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க யாராவது பிஜேபி ஜெயிக்கும்னு நினைச்சீங்களா? அவங்கதான் ஏன் அந்த மனநிலையை உருவாக்க முடியும்? ஒரு மும்முனை போட்டி இருக்கு, 4 முனை போட்டி இருக்குன்னா இந்தியாவில் அந்த மனநிலையை உருவாக்க முடியும். மல்டி கார்னர் கண்டெஸ்ட்ல யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாதுங்கிற மனநிலையை இங்க உருவாக்க முடியும். மனநிலை தேவைப்படுது. நீங்க வாட்டிக்கு பிஜேபி திடீர்னு ஜெயிச்சதுன்னு சொன்னா யாரும் வரதே டிஎம்கேக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ட்டு அதே கருத்து. திருச்சூர்ல என்ன நடந்தது? கேரளாவுல ஒரே ஒரு தொகுதியில பிஜேபி ஜெயிச்சது. அந்த தொகுதியில பிஜேபி ஆதரவாளர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாற்றப்பட்டாங்கிற உண்மை அவர் ஜெயிச்சு அறிவிச்ச பிறகுதானே வெளியில வருது. நாங்க விடாபிடியா போராடி பூத் லெவல்ல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவர் எம்பி ஆயிட்டார்ல. தமிழ்நாட்டில் அப்பாவுன்னு ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்த கதையை மறந்துடாதீங்க. அப்பாவு வந்து எம்எல்ஏவா ஜெயிச்சிட்டாரு, ஆனா இன்பதுரை தான் எம்எல்ஏவா இருந்தாரு. அந்த எண்ணிக்கையை வெளியிடுறதுக்கு நீதிமன்றத்தை எத்தனை நாள் போராட்டம் இல்லங்க, தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ். சிதம்பரத்துக்கும் வருவாங்க. நான் அதே தான் சொல்றேன். யாரா வேணா இருக்கட்டும், தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலை தவறினால் இது மாதிரி 1000 கேள்வி வரும். நான் கேட்கறது, இந்த மாதிரியான மனநிலையை உருவாக்க முடியுமா முடியாதா? ஏன் வெளிப்படைத்தன்மையை உருவாக்குவதற்கு மெனக்கெட வேண்டிய தேர்தல் ஆணையம் பயப்படுறதுக்கு காரணம் என்ன? ஓட்சோரிங்கிற பிரச்சனை ஏதோ காங்கிரஸோட பிரச்சனையா? இது உங்களுக்கு எனக்கு நான் கட்சியில் இல்லைன்னு சாதாரண மக்களோட பிரச்சனை, சுத்தி இருக்கிற அத்தனை பேரோட பிரச்சனை. நான் ஓட்டு போடுவேன் ஒருத்தருக்கு, ஆனா எனக்கு என்னோட ஓட்டு திடீர்னு பறிக்கப்படும். நான் கேட்க முடியாது. ஆனா வீடு இல்லாதவர், அட்ரஸ் இல்லாதவர், ஐடென்டிட்டி கார்டு இல்லாதவர், பேர் இல்லாதவர், அப்பா பேர் என்னன்னு தெரியாதவர், இவங்களுக்கெல்லாம் ஓட்டு உள்ள இருக்கும். நான் உள்ளேயே போக முடியாது. எனக்கு சொல்றாங்க. பாலத்துக்கு கீழே வாழ்ற பல பேருடைய டீடைல்ஸ் அவங்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்க வேண்டியது கடமைன்னு ஞானேஷ்குமார் அவர்கள் பிரஸ் மீட்ல குறிப்பிட்டார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது கடமைன்னு சொன்ன நீங்க கேட்கிற டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க ஏன் மத்தவங்களை வெளியில் நிறுத்துறீங்க? 11 டாக்குமெண்ட் சொல்றீங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் வெளியில் நிக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட் இல்லங்கிற காரணத்துல அவருக்கு பேர் இருக்கு, வீடு இருக்கு, அப்பா பேர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க கேட்கிற டாக்குமெண்ட் இல்ல. இவர்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ரேஷன் கார்டு ஒத்துக்க மாட்டீங்க, ஆதார் ஒத்துக்க மாட்டீங்க, வாக்காளர் அடையாள அட்டை ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா வீடே இல்ல, அட்ரஸ் இல்ல, அப்பா பேர் தெரியாது, ஆனா அவர் உள்ள இருப்பாரு. உள்ள இருக்கிறவரை எப்படி உள்ள விட்டீங்கன்னு கேட்கறது தான் நியாயமான கேள்வி. அவர் உள்ள இருக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டமான்னு கேட்கறாங்க. அப்போ நான் கேட்கறது, நீ வெளியே நிறுத்தினது யார? உள்ள விட்டுருக்கிற போலி எல்லாம் எதற்காக உள்ள போலியா நிக்குது? அவங்க வந்து ஓட்டு போட முடியாது. இப்ப HDFCன்னு ஒருத்தர் வந்து ஓட்டு போடுவாரா? அப்படி ஒருத்தர் ஓட்டு போட முடியாது, ஐடி கார்டோட வர முடியாது. ஆனா அந்த நம்பரை காட்டுவதன் மூலமாக நீங்க வாக்குப்பதிவு சதவீதத்துல ஒரு முறைகேடு நடந்தா கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் அந்த கேள்வி வருது, பூத் ஏஜென்ட்ஸ் என்ன பண்றாங்க? அதனாலதான் சொன்னேன், அந்த வாக்கு போட வந்தா பூத் ஏஜென்ட் கண்டுபிடிப்பாரு. ஆனா 100ல 50 ஓட்டு போலி ஓட்டுன்னு வைங்களேன், பதிவானது மீதி 50. ஆனா நான் 70 எண்ணலாம். ஏன்னா நான் இங்க சதவீதம் தான் வெளியிடுறேன், பதிவான டோட்டல் ஓட்டை வெளியிடல தேர்தல் ஆணையம். அப்ப இது பண்ண முடியும் இல்ல? இந்த முறைகேடு ஒரு நபர் செய்ய முடியாதுங்க, ஒரு சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆனா செய்ய முடியும்.
இப்ப கேள்வி, ஒரு சிஸ்டத்தையே காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு பணம் வேணும், அதிகாரம் வேணும், அதற்கான ஆள்பலம் வேணும், மிரட்டணும், சமூக விரோதிகள் கட்சியில் இருக்கணும். இது எல்லாத்தையும் ஈகோ சிஸ்டத்தை உருவாக்குறது யாருன்னு பாருங்க. அண்ணாமலை வந்து அவரு ஐபிஎஸ்ஆ இருந்தப்ப எவ்வளவு ரவுடியை பிடிச்சாருன்னு தெரியாது. அவருக்கு மாநில தலைவர் ஆனோன்னு எத்தனை ரவுடியை பிடிச்சாருன்னு நமக்கு தெரியும்ல. பிஜேபியில வரிசையா வந்து சேர்ந்தாங்கல்ல. நீங்க சேர்த்து பாருங்கன்றேன். நான் கிண்டலுக்காக சொல்லல. எல்லா கட்சியிலும் இருப்பாங்க சார் அப்படி. அவங்க வந்து ஏதோ ஒரு கட்சியை எதுக்கு தேடி போய் சேர்க்கணும், எதுக்கு தேடி போய் சேர்க்கணும்? அப்ப ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும்ல. இப்ப நீங்க சமுதாய வளர்ச்சிக்காக பாடுபட்டவங்களை போய் தேடி சேர்க்கறது வேறங்க. நீங்க ரவுடியா தேடி சேர்ப்பீங்கன்னு சொன்னா அது ஒரு நோக்கம் இருக்கணும்ல. அவரு உங்களுக்கு பயன்படணும்ல. அப்ப மிரட்டலாம், உருட்டலாம், வாக்கு மையங்களை கைப்பற்றலாம், தேவையான இடத்துல வாக்குப்பதிவை முறைகேடா செய்யலாம். இந்த தமிழ்நாட்டு முதல்வர் போனதை வந்து அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்லாம் நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா பாஜகவை சேர்ந்தவங்க அவரு பீகாரிகளுக்கு எதிராக, டிஎம்கேவை சேர்ந்தவங்க இல்ல ஹிந்தி பேசுறவங்களுக்கு எதிராக எவ்வளவு பேசியிருக்காங்கன்ட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோவே போடுறாரு. அவங்க பீகார்காரங்களாம் இங்க வந்து மேல பீகார் மக்கள் பாதிக்கப்பட்டா தமிழ்நாட்டுல அண்ணாமலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குதிச்சு எழுவார். உங்களுக்கு தெரியாதா? பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு சார் அண்ணாமலை. ஆமா இல்ல நான் பிஜேபியை சொல்றேன். பீகார்காரங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது தாக்கப்பட்டாங்கங்கிற விஷயத்தை பிரசாந்த் கிஷோர். உண்மை என்னன்னா, இங்க தமிழ்நாட்டை தேடி வந்த பீகாரிகள் தொடர்ந்து தேடி வர்றதுக்கு காரணம் அவங்க பரப்புனது போலி செய்திங்கிறது தான். அவங்க பரப்புனது போலி செய்தி. சிலர் வாய் தவறி தவறாக பேசியிருக்கலாம், மன்னிப்பு கேட்டிருக்கலாம், அதெல்லாம் வீடியோ எடுத்து கம்பைல் பண்றது ஈஸி. நான் என்ன கேட்கிறேன், டைனிக் பாஸ்கருங்கிற ஒரு பத்திரிகையில 11 பீகாரிகள் கழுத்தறுத்து கொல்லப்பட்டதா ஒரு செய்தி வந்தது. அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டு ஒரு பெட்டி செய்தி வந்தது. தலைப்பு செய்தியா பொய்யும், பெட்டி செய்தியா மன்னிப்பு கேட்கறதும் எப்படி வந்தது? இதை பத்தி என்னைக்காவது அண்ணாமலை பதட்டப்பட்டிருக்காரா, கோவப்பட்டிருக்காரா? ஏன்னா அன்னைக்கு அவமானப்படுத்தப்பட்டது தமிழ்நாடு. ஒடிசாவில் ஒரு தமிழ்நாட்டு அதிகாரி ஏதோ அங்க இருக்கிற ஜெகநாதர் ஆலயத்துடைய கஜானா சாவியவே கையில வச்சிருக்கிறதா பேசுனது அமித்ஷா. தமிழர்கள் பாதிக்கப்பட்டா பேசுறதுக்கு நாங்களாம் தான் வரணும். ஆனா பீகார்ல ஒரு போலி செய்தி வந்தா கூட இவர் கொதிச்சு எழுந்துருவாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க கட்சி அங்க நடத்துங்க. ஆனா என்ன பாயிண்ட்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த என்ன பாயிண்ட்னா, தமிழர்களுக்கு எதிராக அவங்க இருக்காங்க. ஆமா, தமிழர்களை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை போடுவாங்க, ஆனா அவர் மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி பேசுவாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை போடுவாங்க, அவர் இடஒதுக்கீடு பறிக்கப்படும் போது அமைதியா இருப்பாரு. தென்னிந்திய ரயில்வேல இந்தியில பேசுனா பதவி உயர்வுகளை முன்னுரிமைன்னு சொன்னதை எதிர்த்து சிபி ராதாகிருஷ்ணன் பேசுனதை சொல்லுங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்போ நேத்து பேசுறாங்க ஒரு அதிகாரி, சிபி ராதாகிருஷ்ணன் வந்து துணை ஜனாதிபதி ஆக போறவர் தானே, கண்டிச்சு சொல்லுங்க. இந்தி எப்படியா சவுத் இந்தியால திணிக்கலாம், அலுவல் முறை சட்டப்படி தப்பு, இந்திய திணிக்க கூடாது, பதவி உயர்வு கொடுக்கறது உள்ளூர் மொழி தெரிஞ்சவங்களுக்கு பதவி உயர்வு கொடுங்கன்னு சொல்லணும்ல. ஐ சேலஞ்ச் சிபி ராதாகிருஷ்ணன், நீங்க சொல்லுங்க சார். இந்தி திணிப்பு, நீங்க வந்து துணை ஜனாதிபதினா நடுநிலையானவர், பிஜேபிக்காரர் கிடையாது, நடுநிலையா பேசுங்க, சட்டத்தை உயர்த்திப்படுத்தி பேசுங்க. அதான் நான் கேட்பேன். பாயிண்ட் என்னன்னா, பீகாருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போய் பிரச்சாரம் செய்யறார், அந்த பிரச்சாரம் எடுபடுதுன்னா இந்த நாட்டில் எடுபடும். இன்னைக்கு அதுக்கு வரவேற்பு இருந்தது. காரணம் என்னன்னா, இந்த நாட்டில் எப்படிப்பட்ட பன்முகத்தன்மை வேண்டும் என்கிற விழிப்புணர்வு வந்து கொண்டு இருக்கு. அதனாலதான் தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் சிபிஎம்முடைய திபங்கர் பட்டாச்சாரியாவும் எம்கே ஸ்டாலின் வேணும்னு கேட்குறாங்க. அது வந்து ஸ்டாலின் ஒரு தனிநபராக பார்க்கலாம்னா, மாநில கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து இந்த மாநில கட்சிகள் தான் அரசமைப்பை பாதுகாக்கவும், ஜனநாயகத்தை பாதுகாக்கவும், வாக்குரிமையை பாதுகாக்கவும் பேசுறாங்க. அதனுடைய யதார்த்தம் தான் இப்படி ஒரு அணி சேர்க்கை என்பது உருவாகும். தமிழ்நாட்டிலிருந்து எங்க யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணது பிஜேபி. அந்த மாதிரியான பிரச்சாரம் செஞ்சு தாங்கள் வளர முடியும்னு நினைக்கிறத விடவும், ஒரு மாற்று கட்சியை சேர்ந்த வேறு ஒரு கலாச்சாரத்தை, வேறு ஒரு தேசிய இனத்தை சேர்ந்த ஒருத்தரை கூட்டு வந்து நாமெல்லாம் ஒரே நாடு என்று சொல்வதற்குமான குவாலிட்டியே வேறன்றது. அதை செய்யணும். அப்படிதான் அதே பீகார்ல இந்தியா கூட்டணியை கட்டமைச்சிட்டீங்க. ஆனாலும் ஜெயிக்கிறதுங்கிற ஒரு இடத்துக்கு போக முடியல. கருத்து கணிப்பு பீகார்ல என்டிஏ தான் ஜெயிக்க வாய்ப்பு. இந்த போராட்டம் எதுக்கு நடந்துட்டு இருக்கு? 2 கோடி வாக்காளருடைய வாக்குரிமையை பாதுகாக்க நடந்துட்டு இருக்கு. நீங்க யாரை வின்னோவர் பண்ணி ஜெயிக்க நினைக்கிறீங்க? மக்களை. பிஜேபி யாரை வின்னோவர் பண்ணி ஜெயிக்க நினைக்குது? தேர்தல் ஆணையத்தை. அவங்க டார்கெட் வேற, உங்க டார்கெட் வேற. அதனாலதான் அவங்க தேர்தல் ஆணையத்துல யாரை அதிகாரியா நியமிக்கலாம்ங்கிறதுல மெஜாரிட்டி பிஜேபிக்கு வேணுங்கிறதுல நைட்டோட நைட்டா போராடி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இல்ல சார், இது ஜனநாயகத்து மேல ஒரு நம்பிக்கை வேணும்ல. இதே எலெக்ஷனே இப்ப இதே தேர்தல் ஆணையம் தான் நடத்த போகுது. அப்ப இந்த நம்பிக்கையே இல்லாம இது தேர்தல் ஆணையத்தை வந்து வச்சுதான் ஜெயிக்க போறாங்க, தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டு அப்படின்னு சொல்றதன் மூலியமா அந்த நம்பிக்கையை நீங்களே இழக்கிற மாதிரி. என்னங்க, அல்டிமேட் வந்து மக்கள் தான் சக்தி. மக்கள் சக்தி எங்க பின்னால இருக்குன்னா, மக்களுக்கு நடக்கிற நாடகத்தை எக்ஸ்போஸ் பண்ணி ஆக்கணும்.
மக்கள் கேள்வி வைப்பாங்க. ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு வாக்காளர் பட்டியலையும் கையில வச்சுக்கிட்டு மக்கள் கேள்வி வைப்பாங்க. மக்கள் தங்கள் வாக்குரிமை பறிக்கப்பட்டா போராடுவாங்கங்கிற நிலைமை ஏற்பட்டா எத்தனை பெரிய பொய்யனும் காலில் விழுந்துதான் ஆகணும். தேர்தல் ஆணையம் யாரை நம்பி இவ்வளவு பெரிய முறைகேடு செய்யலாம்னு நினைக்க தெரியுமா? மக்கள் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு முறைகேடு செய்யலாம்னு நினைக்குது. தான் ஒரு நடுநிலையாளன் என்று காட்டுவதன் மூலமாக மக்களுடைய ஏற்பை பெறலாம்னு நினைக்குது. நீங்க நடுநிலையா இல்ல, நடுநிலை தவறுறீங்கிற கேள்வி எதிர்க்கட்சிகள் எழுப்பலன்னா நாங்க காலத்துல தப்பு செஞ்சவங்களாயிடுவோம். இந்த கேள்வி எழுப்புறது வெற்றிக்காக கிடையாது. வாக்களிக்கிற உரிமை இருக்கிற சாதாரண மனிதன் தன்னுடைய வாக்குரிமைக்காக எழுச்சி அடைய வேண்டும். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக 200 வருஷம் போராடி இருக்கும். மக்கள் போராடிதான் ஜெயிச்சாங்க. குயின்ஸ் சட்டம் போட்டதுனால ஜெயிக்கல. அதனால சட்டம் போடுறதுக்கான அதிகாரம் பிஜேபி கிட்ட இருக்கலாம். எல்லா அதிகாரிகளும் ஒரு விஷயம், ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு விஷயம், பல்வேறு விஷயங்கள் பாஜகவுக்கு எதிராக பேசுறீங்க. ஆனா 2024 எலெக்ஷனுக்கு பிறகும் இப்போது தேர்தல் நடந்தாலும் 50 சீட் அதிகமா என்டிஏ ஜெயிக்கும்னு ஒரு கருத்து கணிப்பு வருதுன்னா இப்ப மக்களின் நம்பிக்கையும் பாஜக பெற்றுட்டு இருக்குன்னு தானே புரிஞ்சுக்கணும். இல்லையே, நீங்க அந்த சேனல்லாம் அதுக்குள்ள இருந்த நியாயமான பத்திரிகையாளர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு யூடியூப் சேனல் 36 சீட்டு ஜெயிப்பாங்க. அதனாலதான் அதை சொல்றாங்கன்றேன். இது தமிழ்நாட்டுல அப்படி மறுத்து சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல இன்னும் அவங்களுக்கான ஈகோ சிஸ்டத்தை உருவாக்க முடியல. அவங்க போராடுறாங்க. இப்ப பாருங்க, எதுக்கு RSS வழிகாட்டுல அதிமுக இயங்கணும்னா அந்த ஈகோ சிஸ்டத்தை உருவாக்குறதுக்காக. ஊரூரா இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன தமிழ்நாட்டுக்கு இதை செய்வான் அதை செய்வான் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா என்ன தப்பு, அது நல்ல கட்சி, அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? RSS இறக்கி விடுது, இந்த கட்சி வந்து தீண்டத்தகாத கட்சி, மோசமான கட்சின்னு ஒரு பார்வை இருக்கு. அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லி ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணி காசு தர. நீங்க வந்து அதிமுகவை RSS இறக்கி விடுன்னு சொன்னா அப்ப அவங்க உங்க மேல பார்வை வைப்பாங்க. கம்யூனிஸ்டுகளை திமுக இறக்கி விடுதாங்கிற கேள்வி வந்து உங்களை நாங்களே நேரா இறங்குறோம். நாங்க நேரா இறங்குறோம். அவங்க என்ன எங்களை கேள்வி கேட்கறது? நீங்க திரும்ப திரும்ப என்ன சுத்தி வளைச்சு கம்யூனிஸ்டுகள் அப்படி எப்படின்னு சொன்னார் எடப்பாடி. நாங்க ஓப்பனா மறுக்கிறோம், ஓப்பனா அவர் அப்போஸ் பண்றோம். அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அவர் எடுத்திருக்கிற சந்தர்ப்பவாத நிலைப்பாடுகள் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது, அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு எதிரானது, அது இவ்வளவு நாள் கடைபிடித்து வந்த அரசியலுக்கு எதிரானது. நாங்க ஓப்பன் சேலஞ்ச் பண்றோம். எடப்பாடி பழனிசாமி இதே பாதையில போனா அதிமுக வளராது. அதிமுகவை மக்கள் கைவிடுவாங்க, நிராகரிப்பாங்க. ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார்.